எதாக இருந்தாலும் ஒரு ரீசன் வேணும் வீடியோ எடுக்க வேணாங்கிறீங்க अभी कैमती देर तो अभी करना होया कैमती अभी करना नेक्स्ट பாட்டு கெட்ட வார்த்தை எழுதிட்டு இருக்காரு எப்படியாச்சும் வியூ பார்க்காம போறதில்லை இப்போ நான் பாருங்க எப்படி வீடியோ எடுக்கணும்னு சொல்லி இந்த சைட்ல அப்படியே குணாது உங்களுங்க எவ்வளோ புராணம் டிஆர்எஸ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம உறவுலாம் சும்மா வேறு லெவலாக இருப்பீங்க நம்புறேன். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, நம்ம நீரோன்பில் தான் இருக்கோம். இங்கேருந்து இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து டைம் ஒரு 9 மணிக்குள்ளே ஆகுது. நான் சரியாக ஒரு 2-3 மணிக்குள்ளே கொழும்பு போகிற ஐடியாவில். அதாவது வந்து உங்களுக்கு தெரியும் லோட்டஸ் டவருக்கு நிறைய பேர் லோட்டஸ் டவருக்கு போயிருப்பீங்க. திரும்பவும் லோட்டஸ் டவருக்கு கடை போகிறீங்கன்னு கேட்டால் லோட்டஸ் டவர் தாங்க போகிறேன். பட் அங்கே இருந்து ஒரு 6 மணி 6:30 வந்து சன்செட் இருக்குங்க. செம்ம அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறது. நான் நிறைய வீடியோவில் பார்த்தேன், செம்ம அழகாக இருந்துச்சு. இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் எப்படி போகிறோன்னு பார்த்தா ரெயினில் நாங்கள் போகிறோம். இல்லை நான் அந்த வீடியோ ஏற்கனவே ஷூட் பண்ணிட்டேன், ஏன் போய் ஷூட் பண்ணிட்டேன் வீடியோ. பட் நான் ரெயினில் போகிறது எனக்கு கிடைக்கல. நான் அது எல்லாத்தையும் அப்படி உங்களுக்கு என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு எல்லாத்தையுமே கொடுத்துருப்பேன். பட் நான் சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் லோட்டஸ் டவருக்கு ஒரு 5 மணி மாதிரி போயிட்டு அந்த சன் செட்டை வந்து ஷூட் பண்ணுறதுக்காகவே ஒரு 6:30-7 மணி வரைக்கும் அங்கேவே இருந்தாங்க. வீட்டு அவ்வளோ பேர் இருந்தாங்க. அந்த சன் செட்டை பார்க்குறதுன்றது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் ஸ்கூலில் இருந்தெல்லாம் வந்துருந்தாங்க. செம்ம பேரான செம்மையாக இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு சன்செட். நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவில். அது மாதிரி நம்ம டிஆர்எஸ் பண்ணி புதுசாக யாரும் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை தட்டிக்கோங்க. நம்ம எப்படியும் ஒரு 5 நாளைக்கு எப்படி இன்னும் ட்ரை பண்ணி வீடியோ போட்டு இருப்பேன். நான் உங்களுக்கு தெரியும், நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இந்த யூடியூப் சேனல் இருந்தாலும் கொஞ்சம் எனக்கு டைம் எதுவும் கிடைக்காத காரணங்களால் 5 நாளைக்கு ஒரு தான் வீடியோஸ் வருதுன்னு சொல்லி. ஸோ நீங்கள் இப்போ கூட நம்ம சேனலுக்கு போய் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு வியூஸ் இருக்காது. எனக்கே தெரியும் நம்ம சேனலுக்கு நாம் அந்த கண்டென்ட் சரியாக கொடுக்குறது இல்லை. ஏன்னா முதல் கொஞ்சம் கண்டென்ட் சரியாக கொடுத்தேன். பட் இப்போ டைம் நேரம் எதுவுமே கிடைக்காத காரணத்தால் உங்களுக்கு தெரியும் கண்டென்ட்ஸ் கொஞ்சம் வரமாட்டேங்குது. அது மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க தம்மையில் வந்து ஒரு ஆள் நம்மளை திட்டுற மாதிரி ஒரு இது வந்திருக்கும். அது என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்க. நான் அந்த வீடியோலாம் முடிச்சுட்டு வாரேன், கொழும்பு டவுனில் வந்துட்டுருக்கேன். ஒரு ஆள் சும்மா நான் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் பெட்டா டவுனில் போயிருந்தீங்கன்னா தெரியும் மெயினாகவே உங்களை உடுப்பு எடுன்னு டென்ஷன் படுத்துவாங்க. பட் எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு உடுப்புன்னு எடுக்கணும்னு சொல்லி. பட் நான் போகும்போது என் கையை பிடிச்சி அவராக கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போயிட்டு சரி இது இப்படி இது ப்ரைஸுன்னு நான் காட்டுறது எதுவுமே அவர்கிட்ட இல்லை, நான் தேடி போனது எதுவுமே இல்லை. பட் காட்டினார். சரி ஓகேன்ட்டு நானும் எனக்கு சரி நம்ம எனக்கு இப்படியும் நீங்கள் ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறீங்களா இருந்தால் உங்களுக்கு பிடிச்ச உடுப்பு தான் நீங்கள் எடுப்பீங்க. இப்போ கடைக்காரர் காட்டுறான்ட்டு நீங்கள் அந்த உடுப்பை எடுக்க இயலாது. பட் எனக்கு பிடிச்ச மாதிரி கேட்டேன், நான் எடுக்கலை. பட் எனக்கு செட் ஆகலை. அந்த இடத்துலேருந்து வாரேன், அவர் பாட்டு கெட்ட வார்த்தை எழுதிட்டு இருக்காரு. அம்மா நான் இப்படியான்னு செம்மையாக திட்டு இருக்காரு. நான் தனியாக போனதால் எனக்கு எதுவுமே செய்யலை. பட் வீடியோ கொஞ்சம் ஷூட் பண்ணேன். பட் அந்த இடத்துல என்னோட தப்பு எது இருந்தால் அந்த வீடியோ ஷூட் பண்ணிக்க மாட்டேன். நான் நமக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம எடுக்கலும். பட் எல்லாருமே அப்படி இல்லை, அங்கே உள்ளவங்க 1-2 பேர் இருக்காங்க. நான் அவரை முகத்தெல்லாம் செம்மையாக அழகாக எடுத்துட்டேன். பட் எனக்கு நான் தனியாக போன காரணத்தால் கொஞ்சம் எடுக்க முடியல. அதுவும் இல்லாமல் எனக்கு டைமும் இல்லாது இல்லை கொஞ்சம் பார்த்துருக்கிறதுக்கு. ஆனால் செம்மையாக நானும் திட்டி தான் சிங்களத்தில் இருக்கும். நான் உங்களுக்கு தமிழில் கீழே போடுறேன் அது என்னன்னு சொல்லி. அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். அது மாதிரி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு கொஞ்சம் வீடியோ வராட்டியும் வருங்காலத்தில் நான் எப்படி வீடியோ போகிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். மறக்காமல் உங்கள் சப்போர்ட் மட்டும் கொடுங்க, லைக் பண்ணிக்கோங்க, அப்படி அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டிக்கோங்க. அந்த மாதிரி நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சேனல்லாம் இல்லைங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஒரு சின்ன சேனல், குட்டி சேனல். இன்னும் வளர்ந்து கூட வரல. அது உண்மையை சொல்லணும், இன்னும் வளர்ந்து கூட நம்ம வரல. அதால் இந்த வீடியோ பெருசாக ஃபோக்கஸ் ஆகாது. முடிஞ்சால் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ. இப்படியானவங்களாம் வியாபாரம் ஒரு கஸ்டமர்கிட்ட ஒழுங்காக பேச தெரியாதவங்களாம் வியாபாரம் பண்ணாலும் ஒன்று பண்ணாட்டி ஒன்று. இது உங்களுக்கு விளங்கும் நான் சொல்கிறது. சரிங்க, அப்படி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ரொம்ப நிறைய நேரம் பேசிட்டேன் போல். வாங்க அப்படி வீடியோக்குள்ளே போவோம். ஸோ நீர்குழம்பு புகையிறது நேரத்துக்கு வந்தாச்சு. உள்ளுப்போம் அப்படி. ஸோ இப்போ இங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நீர்குழம்புல தாங்க இருக்கோம். நீர்குழம்பு புகையிற தண்ணியில், அதாவது ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். இந்த பூ நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியும் செம்மையாக இருக்குது தானே. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து இப்போ போயிட்டு டிக்கெட் புக் பண்ண போனேன். டிக்கெட்டில் வந்து இங்கே யாருமே இல்லை. கொஞ்சம் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஒரு 1 மணிக்குள்ளாகுது. யாருமே இல்லைங்க. அங்கே வந்து இப்போ டிக்கெட்டை புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். குழம்பு கேட்டு பாடு மல்லி முகத்தக்கரானே
මොකද කරන්නේ මොකද කරන්නේ දෙන්නම නිකන් මේ මොකද බොට්ල එකක් කන්නේ බොනවද ඔයගොල්ලෝ නෑ නෑනේ කිසි මෝගේ නෑ කුඩු කරනවා මං කිව්වා කාගේ කොයිද ඔයගොල්ලෝ මේ ඉඳ නෑ එතනද එතන සෙල්ලම්ද කරන්නේ සෙල්ලම කියන අනිත් කට්ටියට අන්කඩි අනිත් කට්ටිය නිකන් මෙතනදලා ඉන්නවා එකෙක් බයිස්කල් පදිනවා අතන බයිසිකල් පදිනවා කො අර යන්නේ යාළුවාද හරි හරි නම මොකද්ද කොහොමද හිමාසා හිමාස හිමාස කවුද වීඩියෝ කෝල් එකේ ඉන්නේ නෝයාගේ සෙනුක හිමාස සෙනුක හිමාස මෙච්චර ලොකු නම නේ වාගේ අගේ හිමාස නිලංග හිමාස නිලංග ඔයා මේගොල්ලෝ ආජගේ අසත හිමසර අර දැන් බයිසිකලේ පැද්දෙක් කෙනා තමෝත් උතුරට මොකද තමෝත් දෙනුවා ඕ මගේ වීඩියෝ බලලා තියෙනවද හායි කියන්න හරි යනවා ஸோ இன்றைக்கி என்னோடய ஐடியா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து நீர்வளம்புலேருந்து ரெயின்லேயே அப்படியே கொழும்பு போகணும்னு நான் பார்த்தேன் பட் அங்கே போயிட்டு தான் அந்த லோட்டஸ் டவரோட வியூவை பார்க்கலான்னு பார்த்தேன் பட் என்னால் முடியலைன்னு சொன்னால் இங்கே இருந்து கிட்டத்தட்ட 5 மணிக்கு தான் நம்ம நீர்கொழும்புல இருந்து இப்போ நான் வரும்போது டைம் சரியா 2 மணி 5 மணிக்கு பிறகு தானமா நீர்கொழும்புலேருந்து கொழும்புக்கு ரயில் இருக்குது நம்ம எப்படியும் கொழும்பு போகிற டைம் 7 மணி ஆயிரம் வியூ பார்க்க இயலாது நான் இங்கேருந்து பஸ்ஸில் போகிறேன் இப்போ டைம் சரியாக வந்து பார்த்தீங்கன்னா 2:30 ஆகுது பஸ்ஸில் கிட்டத்தட்ட ஒரு ஏசி பஸ்ஸில் போனால் கிட்டத்தட்ட ஒரு 3 மணிக்கு போயிடுவேன் ப்ரைவேட்டில் போனால் கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்குள்ளே போயிடுவேன் ஏன்னா எனக்கு வியூவை பார்க்குறதுக்கு சரியாக இருக்கும் அந்த டைம் அதால் நான் வந்து ப்ரைவேட் பஸ்லாம் போகிறேன் அங்கே போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் வீடியோ இன்றைக்கி அந்த சின்ன பசங்களோட குட்டி பசங்களோட விளையாட்டை பார்த்துருக்கீங்க ஃபுல்லாக அவனுக்கு தமிழே தெரியாது ஃபுல்லாக சிங்களம் தான் நமக்கு தெரிஞ்ச சிங்களத்தை வச்சு கொஞ்சம் பேசினேன் உங்களுக்கு தமிழில் நான் கீழே போடுறேன் அது என்னென்னு சொல்லி சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போவோம் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் இப்போ நான் பாருங்கள் எப்படி வீடியோ இருக்குன்னு சொல்லி இந்த சைட்டில் அப்படியே அந்த ரயிலில் கேட்டுக்கிட்டே வச்சுருக்கான் நாங்கள் இருந்து அப்படியே பஸ்ஸில் போயிட்டு வரும்போது ரயிலில் தான் வரும் நிச்சயம் எப்படி லேட்டாக நம்ம வரல எப்படியும் ரயிலில் தான் வருவேன் சரி அப்படியே பஸ்ஸில் போயிட்டு அங்கே வச்சு கண்டினியூ பண்ணுற வீடியோவை ஸோ சரியாக நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5 மணி ஆகுதுங்க ஸோ லோட்டஸ் டவருக்கு முன்னுக்கு நினைக்கிறேன் இப்போ உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம் உள்ளுக்கு போயிட்டு எப்படி நான் போய் இதுக்கு மேலே ஒரு வீடியோ போட்டேன் நான் நம்ம சேனலில் ஸோ பாருங்கள் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இதில் ஸோ லோட்டஸ் டவருக்கு முன்னுக்கு தான் நினைக்கிறேன் இப்போ உள்ளுக்கு தான் போகிறேன் உள்ளுக்கு போயிட்டு வியூவை பார்த்துட்டு இன்னும் இருக்கு நிறைய எடுக்கிறதுக்கு அப்படியே போவேன் உள்ளுக்கு போயிட்டு கண்டிப்பாக நடிக்கிற எடுத்துகிட்டு ஸோ இந்த ஒரு வருஷத்தில் பாருங்கள் அப்போவும் 500 தான் இப்போவும் 500 தான் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை ஸோ உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம் வியூ எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோ சொல்கிறதுக்கு அவ்வளோ பேர் இல்லை பாருங்கள் இப்போ சரியாக நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 5 மணி ஆகுது நம்ம வியூவை பார்க்குறோன்னா அப்படி ஒரு 5:30-6 மணி ஆகும் பரவாயில்ல கிட்டத்தட்ட வெயிட் பண்ணி இங்கே இருந்து போவோம் அந்த வியூவை பார்த்து தான் இங்கே இருந்து போகிறேன் நான் எப்படியாச்சும் வியூவை பார்க்காம போகிறது இல்லை இதோட நான் 2வது தரம் வரது ஸோ உள்ளுக்கு போயிட்டு டிக்கெட்டை செக் பண்ணிவிட்டு அப்படி அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஸோ ஃபோர்ட் சிட்டியோட வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னப்பா பக்கம் வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னப்பா அந்த மாலிட்ட இந்த அந்தி டைமில் பார்க்கும்போது சும்மா அப்போ அவ்வளோ அழகாக இருக்குது இந்த வியூ எல்லாம் காலையில் பார்க்குறத விட அப்படி இந்த பக்கம் பாருங்கள் அந்த சூரிய வெளிச்சம் கொஞ்சமாக படக்குள்ள அந்த பார்க்கும்போது தெரியுது பாருங்க உங்களுக்கு சின்ன சின்ன தெரியுது பெரிய பெரிய பில்டிங் ஆனால் செம்ம உண்மையிலேயே ஸோ நீங்கள் நம்ம வந்து நான் இதில் நிறைய ஸ்கூல் பிள்ளைங்க இருக்குது பாருங்கள் அவ்வளோ பேர் சன்செட்டை பார்க்க வந்த டீம் தான் இப்போ சரியாக ஒரு 5:30 ஆகுது அவ்வளோ பேர் வந்து நிற்காங்க அவ்வளோ பேர் சன்செட்டை பார்க்குறது அந்த டீம் ஸோ இந்த சன்செட்டை பார்க்குறது தான் இவ்வளோ நேரம் நிற்க பாருங்க இப்படி வியூ இன்னும் கொஞ்சம் வந்து இவ்வளோ கேப்பில் இருக்குது மலையத்துக்கு பார்ப்போம் கொஞ்சம் இருங்க இருந்து ரயில்வே ஸ்டேஷன் வியூ பாருங்கள்
பாருங்க எப்படி இருக்கணும். வியூவில் அந்த பாவக்குள்ளே பாருங்கள் தெரியுது. அந்த VMICHன்னு வந்து பெரிய அந்த ஸ்ரீலங்காவில் பெரிய பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் நடக்கும் பாருங்கள். அந்த இருக்கு பாருங்கள். அந்த உங்களுக்கு விலங்குமா அந்த இருக்கு பாருங்கள். அதான் VMICHன்னு சொல்லுவாங்க. அதான் பில்டிங். அந்த பில்டிங் அப்போதைக்கு எங்களுக்கு செம்ம அது எப்படி விலங்கு பாருங்கள் நீங்கள் பார்க்கும்போது. இந்த பக்கம் நம்ம அந்த பெட்டா பஸ் ஸ்டாண்ட் விலங்குது பாருங்கள். அந்த முன்னுக்கு அந்த பஸ்ஸெல்லாம் அடிச்சிருக்கு அந்த சைட்டில் அப்படியே நடுவே அந்த ரோட்டில் அப்படியே விலங்கு. நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்க. பெட்டா பஸ் ஸ்டாண்ட் தான் தெரியாது. நான் அவ்வளோ அது விளங்கவே மாட்டேங்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கேன். இந்த விழுவுக்கு வந்துச்சு பாருங்கள். கொஞ்ச நேரம் இருந்து பார்ப்பேன். கொஞ்ச நேரம் கொஞ்சம் மறைஞ்சு வருது பாருங்க. அது மறைஞ்சு வரும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். செம்ம உண்மையிலே சன்லைட் பார்க்குறது வந்து வேறு மாதிரி இருக்கு உண்மையிலேயே. இந்த பக்கம் பாருங்கள் அவ்வளோ இவ்வளோ பேர் பாருங்கள். இப்போ சரியாக நைட் டைம் சரி ஒரு 5:45 ஆகுது. அவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சன்ரைஸ் பார்க்க வந்தவங்க தான். உண்மையே செம்ம அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும்போது பாருங்கள். இந்த கடலுக்கு கீழே வர நிறைய பேர் பார்த்துப்பீங்க. பட் இப்படி இந்த சன்செட்டை பார்த்துருப்பீங்க. இந்த பக்கம் பாருங்கள் ஸ்கூல் பிள்ளைங்க இருக்குங்க. அவ்வளோ இந்த சன்ரைஸ் பார்க்க வந்தவங்க தான். பாவூர் செம்ம காத்தா இருக்குது. இப்போ இந்த நான் சரியாக ஒரு 6 மணிக்கு பார்க்கணும். அவ்வளோ பேர் வந்து சுற்றி நின்றுட்டாங்க இதை பார்க்குறதுக்கு. உண்மையிலே சன்செட் வந்து வேறுற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு விலங்கு நான் இதை ஃபுல்லாக எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 5:30 போயிட்டு அவ்வளோ நேரம் இருந்தேன் நான் ஒரு 6:30 வரைக்கும் இதை பார்க்குறதுக்காக. ஏன்னா செம்ம உண்மையை பாருங்கள் நல்லா இருக்குப்பா. செம்ம தானே. நேரம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு 6 மணிக்குள்ள ஆயிடுச்சு. பாருங்கள் அப்படியே இதில் வியூ இப்போ தான் செம்மையாக தெரியுது பாருங்கள். கொஞ்சமாக மறைஞ்சி வருது. செம்ம வியூ உண்டு. இன்னும் கொஞ்சம் காற்று தான் செம்மையாக இருக்குது. பட் இப்போ நான் என்ன சுற்றி இந்த பக்கம் அந்த பக்கம் நிறைய பேர் இருக்காங்க. அப்படியே எடுத்துகிட்டு செம்ம வியூ ஒன்று பாருங்கள். நல்லா இருக்குது. சன்செட் பார்க்கறது கிடைக்காது நிறைய பேருக்கு. ஃபர்ஸ்ட் அவருக்கு நிறைய பேர் வந்து காலையில் வந்திருப்பீங்க. அப்படியும் நைட் டைம் நிறைய பேர் வந்திருப்பீங்க. பட் பகல் டைமில் வந்திருப்பீங்க. சிட்டியாக இந்த டைமுக்கு வந்து சிட்டி ஒரு 6:30 6 மணி மாதிரியெல்லாம் இப்படியும் நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க. இந்த சன் செட்டையும் பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளோ அழகாக இருப்பார். செம்ம தரம் உண்மையிலே. ஸோ இப்படியோ மறைஞ்சி செம்ம தானே அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். பாருங்கள் இந்த பக்கம் அவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க. அதில் மறைஞ்சிச்சு இது எல்லாமே. அவ்வளோ பேர் சன்செட்டை பார்க்கறது வந்து இந்த பக்கம் 2 பக்கம் இந்த பக்கம் மட்டும் இல்லை மற்ற பக்கம் செம்ம நிறைய பேர் இருக்காங்க. அந்த அப்படியே கேமராவுக்கு திருப்பி காட்டுறேன் பாருங்க. இந்த பக்கம் அவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த வழி சொல்லிட்டு 6:30 அவ்வளோ பேர் வந்தால் எனக்கே சந்தேகம். நான் அப்படியே பார்த்துட்டு இந்த பக்கம் போகும்போது அவ்வளோ பேர் வந்துட்டாங்க. ஆனால் செம்ம வியூ வேணும். நீங்களும் சேர்ந்து பார்த்துருப்பீங்க. இப்படியும் பார்த்துருக்கீங்க. அவ்வளோ வியூ இதெல்லாம் பார்க்கறதுக்கு கிடைக்காது. எப்படி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதெல்லாம் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால். ஸோ நம்ம போனோம் சன்செட்டை பார்க்குறதுக்கு. அப்படி இப்படின்னு இப்படியே பார்த்து முடிச்சுட்டேன். இப்போ வந்துட்டுருக்கேன். இப்போ இதோட நம்ம வீடியோ முடிக்கிறது. சன்செட்டை பார்த்துருப்பீங்க. இந்த வாய்ஸ் கொடுக்க இல்லைன்னா நான் வாய்ஸ் கொடுக்குறேன் அதுக்கு. ස්ටඩිය නෙවෙයි අපි කැමති විදිහට අපි ගන්න පුළුවන්. ඔයා කැමති අපි ගන්න වෙන්නේ.
ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, சின்ன ஒரு துண்டு தான் எடுப்பேன். ஏன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த வீடியோ எடுக்க விடுறாங்க இல்லைன்னு சொன்னால், இப்போ இவர் இப்போ வந்து எனக்கு ஏசுறாரு, நான் வீடியோ ஒன்று பண்ணி சரி இப்போ பேசுங்கன்னு சொல்கிறேன். பேசணும் போது அவர் சொல்கிற வீடியோ எடுக்கணும் இந்த ஸ்டூடியோ ஒன்று கேட்குறாரு. ஸ்டூடியோ இல்லை, பட் எதாக இருந்தாலும் ஒரு ரீசன் வேணும், வீடியோ எடுக்க வேணாங்கிறீங்க. நான் நிறைய பேசினேன், பட் எனக்கு அந்த ஷூட் பண்ண முடியல, பக்கத்தில் இருக்கவங்க விடவே மாட்டேங்கிறாங்க. நீங்கள் எடுக்கலாட்டி போங்கன்னு சொல்கிறாங்க. பட் சின்ன விஷயம் இல்லை, ஏதோ ஒரு பொருணஸுக்கு நடந்தால் ஓகே விட்டுருவீங்களா? அவங்க எடுத்த ஒரு யூடியூப்பில் கூட பெரிய ஒரு இதாகுது தானே. இப்போ எனக்கு எடுக்க முடியல, பெருசாக எதுவும் எடுக்கலைன்னா அவரோட அந்த வியாபாரத்தை கிடைக்க என்ன விரும்பலை. என்ன சொன்னால் அவர் பேசின அந்த இடத்துல எப்படி நான் அதான் அந்த வீடியோ நான் போட்டேன். நான் சேவ் பண்ணிவிடுங்க அந்த வீடியோ. எனக்கு சின்ன ஒரு துண்டு தான் இருக்குது, பட் தெளிவாக விளங்க இதில் யார் பிளேன்னு எனக்கு விளங்க அந்த வீடியோ பார்க்கும்போது. சரி, அவரை மோன் தெரியும், நீங்கள் கொழும்பு பக்கம் போனால் கொஞ்சம் கேப்லாம் இப்படி அவங்கள்ட்ட போகாதீங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு கஸ்டமர் சரியாக பேச தெரியல. எனக்குலாம் பேச தெரிய அவங்கள்ட்டலாம் நம்ம போயிட்டு சும்மா நம்ம ரெஸ்பேர் நம்ம குறைக்க தேவை. வீடியோ நான் போட்டுக்க தேவை, இந்த ஒரு அவசியம் இல்லை. அதெல்லாம் இந்த வீடியோ நான் கடைசாக கொடுத்தேன். பார்த்தா பாருங்கள், இந்த என்னோட வீடியோவை பார்த்துட்டு அப்படி இந்த வீடியோ பார்க்கணுன்ட்டு நான் அதை கடைசாக கொடுத்தேன். சரிங்க, பாய்ங்க. மீண்டும் அழகான வீடியோவில் சந்திப்போம். இதோட இந்த வீடியோ முடியுது. பாய் பாய், சி யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி